வணக்கம் அன்பர்களே. இந்த வீடியோல நம்ம சனி வக்ரகால பலன்களை பத்தி பார்க்க போறோம். சனி வக்ரம்னா என்னது, வெவ்வேறு ராசிகளுக்கு இதனால வர பலன்கள் என்ன, ராசி நட்சத்திரங்களுக்கு பரிகாரம், அப்புறம் எந்த கோவில்களுக்கு செல்லலாம், இத பத்தி எல்லாம் நாங்க பேசியிருக்கோம். சோ கடைசி வர இந்த பதிவு பாருங்க. வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். இப்போ இந்த மாசம் 26ல இருந்து சனீஸ்வரர் ஏதோ வக்ரம் ஆறாரு, டிசம்பர் 11 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வக்ரம் ஆறுதுன்னா என்ன, அதனால மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்ன தாக்கம் ஆகும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். ஜோசியம் படிக்க ஆரம்பிச்சிட்டியாமா? கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க கேக்குறதுலாம் அப்படியே. வக்ரம் ஆகுறாருனாக்க எந்த கிரகமும் வக்ரமாக பேசிக் இது ஒரு இல்யூஷனல் எஃபெக்ட் தான். ஓகே. ஆனா அந்த இல்யூஷனல் எஃபெக்ட் சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிரகமும் ஒரு டைம் பீரியட்ல வக்ரமாகும். ஓகே. ஸோ இப்போ சூரியன் இருக்கிற இடத்துக்கு சனீஸ்வரர் 9ஆம் இடத்துல இருப்பார். இருக்கும் பொழுது அவர் வக்ரமா இருக்கிறார். அது ஒரு பர்டிகுலர் டிகிரியில இருக்கும்போது வக்ரமாகி அவர் டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரமாகும். பொதுவா எந்த கிரகமும் வக்ரமாகினால் அது எந்த ராசியில இருக்கோ அதை தாண்டி அதற்கு முந்தின ராசி அதனுடைய பலன்களை எல்லாம் தரணும் அப்படிங்கிறது. அதுக்கும் மேல வக்ரமாறாருனாக்கா நேச்சுரல் மோஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்கு இல்லையா? ஸோ பலன் வழியா பார்க்கும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்னாக்கா செய்த வேலையை திரும்பி செய்ய வேணும், இல்ல அந்த விஷயத்துல ஒரு தடை வருவது, அதை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு சூழல் வருவது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கும் மேல ஒரு வக்ரமான கிரகம் அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுடைய பலன்கள் எக்ஸாக்டா ராகு கேதுக்கள் இருக்கக்கூடிய இதோட இணைஞ்சிடும். சோ ராகு கேதுக்கள் கூட இணையும் பொழுது நமக்கு அதனுடைய தாக்கம் பாசிட்டிவா நெகட்டிவா தெரியாது. அது அதிருஷ்யமாவும் இருக்கலாம், அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். நேட்டல் சார்ட்ல எப்படி இருக்கோ அது பொதுவா நமக்கு ஜாதகத்துல நம்மளுடைய ஜாதகத்துல வக்கரமான கிரகங்கள் இருக்கு அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல சனீஸ்வரர் வக்கரமாவே இருக்கிற நேச்சுரலான இந்த டைத்துல அவர் நல்ல எஃபெக்ட் கொடுப்பார். இல்ல அவர் நேர்ல இருக்காரு, அவர் நேர் மூவ்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னாக்கா இந்த டைம் பீரியட் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதனாலதான் அது ஜாகிரதையாக இருக்குன்னு சொல்றேன். சார், கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்கும்? அது எப்படிமா சனி பார்வை இருக்கிறது, ஏழரை நடக்கிறவங்க இதெல்லாம் கரெக்டா பார்த்து கேட்பீங்களா? அதுவா வருது சார். அவங்கதான் தேடுறாங்களோ என்னமோ. கன்னி ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி, 7ஆம் பார்வை சனியினுடையது அவங்க மேல. 7ஆம் பார்வை பொதுவாக சனியினுடைய 7ஆம் பார்வை சுப பார்வை அப்படின்னு சொல்லப்படும். ஆனால் வக்கரமாக இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். 7ஆம் இடம்ங்கிறதுனால டைரக்டா இவங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இந்த டைம் பீரியட்ல மேஜரா எந்த பிசினஸ் டீலோ ஏதாவது பார்ட்னர்ஷிப் இது எஸ்பெஷலி பண்ணாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி கல்யாணம் நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன் இந்த டயத்துல இந்த டைம் பீரியட்ல அப்படிங்கிறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நீங்க சொல்றது டிசம்பர் வரைக்கும்? ஆமா, ஒரு வழி இல்ல. அவர் அவ்வளவு நாள் வக்கரமா இருக்குது, அதுலயும் அக்டோபர் மாசம் இன்னும் கான்சியஸா இருக்கும். சோ வக்கரமான காலம் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு 6ஆம் இடத்து பலனையும் 5ஆம் இடத்து பலனையும் சேர்த்து தரணும். 6ஆம் இடத்து பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது திடீர் மாற்றங்கள், தொழில இருக்கிறவங்களுக்கு, உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்க ஜாகிரதையாக இருக்கும். எஸ்பெஷலி வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் இவங்க ஜாகிரதையாக இருக்கும். ரேவதி 2ஆம் பாதத்தில் வக்கரமாகும் பொழுது, ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 ஆகஸ்ட் வரைக்கும் அதுலதான் இருப்பார். அப்படிங்கும்போது 5ஆம் இடத்தினுடைய பலன்கள் ஸ்பெக்குலேஷன் எதுவும் செய்யாம இருக்கணும்.
ம். ஷேர்ல இவ்வளவு போட்டேன் அவ்வளவு போட்டேன்னு சொன்னாங்கன்னாக்கா மாட்டிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய ஜாகிரதையா இருக்கும். அதே மாதிரி ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் டீல் பண்ண வேண்டியது இருக்கும். ம். வீட்டுல தாத்தா பாட்டி அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து பார்க்கறது ம். இதெல்லாம். அதுக்கப்புறமா ரேவதி 1க்கு போகும் பொழுது, அதாவது நமக்கு வந்து அக்டோபர் மாசம் ஆக்ஷன் மந்த் 9 அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் வந்து தாயாரினுடைய ஆரோக்கியம், ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ம். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ம். இதுல எல்லாம் கவனம் தேவை. ம். அதற்கப்புறமா நமக்கு அந்த அக்டோபர் மாசமே நிறைய இருக்கு. எனக்கு அக்டோபர் மாசத்துல வந்து புதனே வந்து வக்கரமாக இருப்பார், சுக்கிரனே வக்கரமாக இருப்பார். ம். அதுவும் வந்து துலாத்திலேயே, ம். துலாத்துல ஆரம்பிச்சு திரும்பி அவங்க வந்து கன்னி வரைக்கும் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ம். 3 மேஜரான கிரகங்கள் வந்து வக்கரமாக இருக்கக்கூடிய காலம். 31 அக்டோபருக்கு அப்புறமா குரு வேற எங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துடும். ம். அப்போ ராகுவை பார்க்கறதுனால ஒரு ஒரு சில தாக்கங்கள் வந்து இந்த 6ஆம் இடத்து பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும். ம். இந்த ரோகங்கள், கோர்ட்டு கேஸ் இழுபறியில இருக்கு, அந்த மாதிரியான பிரச்சனைகள், இதெல்லாம் கடன் பிரச்சனைகள், இதெல்லாம் அது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுவாகும். அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் ஸ்டேபிள் ஆகும். ஆனால் பிரச்சனைகள் வந்து இந்த விஷயத்துல இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களை வந்து இவங்க ஜாகிரதையா பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். ஃபண்ட் ஃப்ளோ சிச்சுவேஷன் கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். தந்தையினுடைய ஆரோக்கியத்தை கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கும். ம். இதெல்லாம் வந்து அந்த டைம் பீரியட்ல அட் அ டைம்ல மொத்தமா வந்து விழும். ம். ஸோ அது வந்து இந்த அக்டோபர் 3ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சு 14ஆம் தேதி நவம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் ரொம்ப ஜாகிரதையா பார்க்கணும். ம். ராகுவும் வந்து அவிட்டத்துக்கு வந்ததுனால ம். உங்களுக்கு இந்த 3ஆம் இடம், 2ஆம் இடம், சகோதரர்கள், சகோதரிகள், தொழிலுக்கு வர்றவங்க போறவங்க, ம். மனம் சார்ந்த விஷயங்கள், ம். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இது சொல்லுங்க. எல்லாத்தையுமே கவனிச்சு பார்ப்போம். ப்ராப்பர்ட்டி சேல்ல இஷ்யூ வர்றது, ம். ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சாங்கன்னாக்கா அதுல ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வர்றது, இதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியட்ல நடக்கும். இதெல்லாம் இவங்க கவனிச்சு பார்த்துக்கணும். ஆனா குருவனுடைய பார்வை இவங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துக்கு வந்துடும் 31 அக்டோபருக்கு அப்புறமா. ஓகே. ஒரு சேஃப்டி அந்த சைட்ல இருக்கு. ஓகே. அதே மாதிரி இவங்க 6ஆம் இடத்துக்கும் ஒரு பார்வை வருது. ம். ஸோ அந்த ராகுவை பார்த்த உடனே கொஞ்சம் இந்த 31 அக்டோபருக்கு அப்புறமா 1 நவம்பர்னு வச்சுக்கோங்களேன், ம். அப்புறமா கொஞ்சம் ஒரு சாந்தமாகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. சுபத்தன்மைகளாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவருடைய பார்வை திரும்பி நமக்கு வந்து இதுக்கும் வந்துடும், மேஷத்துக்கும் வந்துடும். ம். 9ஆம் பார்வை வரும்பொழுது நிறைய விஷயங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் இருந்து இவங்க பிரெக்னன்சி ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் வந்து திரும்பி செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு. ஓகே. அதே மாதிரி ஏதாவது இன்டைரக்டா ஏதாவது காசு வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இவங்களுக்கு வரும். லைஃப் பார்ட்னர் கிட்ட இருந்து வர்றது, வேற சோர்ஸ்ல இருந்து வருது, இன்சூரன்ஸ் பைசா வருது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துடும். ஓகே. இதெல்லாம் நவம்பர் 1க்கு அப்புறம். ஆமா, நவம்பர், அக்டோபர் 31 நவம்பர் 1 ஆ. அப்போ இருந்து வந்து வர்றதுக்கு. செவ்வாயும் க்ளோஸ் கான்டாக்ட்ல இருக்கிறதுனால நிறைய சப்போர்ட் வந்து இன்டைரக்டா வர்றதுக்கு நிறைய ஓகே. அமைப்புகள் இருக்கு. சரி, இப்ப உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவங்களுக்கு எந்த கோவில்களுக்கு போனா இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும் இந்த டைம் பீரியட்? உத்திர நட்சத்திரம் ரொம்ப ஸ்பெஷலான நட்சத்திரம். நம்மெல்லாம் என்னமோ வேலண்டைன்ஸ் டே அப்படி இப்படின்லாம் கொண்டாடுறோம். ம். தேவர்கள் அவங்க எல்லாம் வந்து கொண்டாடுறதே வந்து உத்திர நட்சத்திரத்தை தான். ஓ, ஓகே. ஸோ நம்ம திருக்கல்யாணங்கள்லாம் என்ன எப்போ நடக்கிறது? உத்திர நட்சத்திரம். சித்திரை உத்திரம், பங்குனி உத்திரம் அப்படின்னு தானே. ஹெவன்லி வேலண்டைன்ஸ். ஹெவன்லி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மாங்கல்யேஸ்வரர் ஓகே. அங்க போயிட்டு வருது. மாங்கல்யேஸ்வரர் கோயில் வந்து திருச்சியில இருக்கு. ஓகே. அங்க போயிட்டு வர்றது, உத்திர நட்சத்திரத்தன்னைக்கே போயிட்டு வர்றது, ம். காலையில 6 to 7க்குள்ள தரிசனம் பண்ணிட்டு வர்றது ம். இவங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். ம். போனா ஒரு 40 நிமிஷம் இருக்கும், 45 நிமிஷம் நிதானமா பார்த்து, அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கோயில் பூ வாங்கிட்டு. பூவோ புஷ்பமோ மாலையோ ம். ஊதுபத்தியோ ஏதாவது ஒன்றும் இல்லாம வெறும் கையோட போகாம போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு நிதானமா உட்காந்துட்டு
வந்தாங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் எனக்கு கிடைக்கும். ஓகே. ஹஸ்தம் நட்சத்திரம் சார். ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா ஹஸ்த நட்சத்திரம் வந்து சவித்ரு தேவதா. ம். இவங்க காயத்ரி மந்திரம்லாம் ரெகுலரா படிக்கணும். ஓகே. இவங்க அதிதேவதையே அவங்க தான். இவங்களுக்கு வந்து ஸ்ரீ கிருபா கும்பேஸ்வரர், ஓகே. இது நாகப்பட்டினத்துல இருக்கு. ஓகே. இங்க வந்து அந்த தீபம் வந்து ரொம்ப விசேஷம். தீபம் ஏத்துவாங்க, ம். கோ தீபம்னு சொல்லுவாங்க. ஓகே. அந்த தீபத்தை வந்து தரிசனம் பண்ணணும். ம். போறது ஹஸ்த நட்சத்திரத்தன்னைக்கே போறது, அங்க வந்து தியானம் பண்ணிட்டு வர்றது, ஒரு 40-45 நிமிஷமாவது இருந்துட்டு வர்றது, ம். வேணுங்கிற விஷயங்கள் எதெல்லாம் உண்டோ பூஜைக்கு வேணுங்கிற விஷயங்கள் வாங்கிட்டு போறது, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து தரும். சார், சித்திரை நட்சத்திரத்து மக்கள் எங்க போலாம்? சித்திரை நட்சத்திரத்துக்கு அதிதேவதை வந்து இவர் தான், துவஷ்டான்னு சொல்லுவாங்க, ம். விஸ்வகர்மான்னு சொல்லுவாங்க. ஓகே. இவங்கெல்லாம் இந்த சிற்பக்கலைகள் இது அதெல்லாம் அந்த ஆர்ட் ஃபார்ம்லாம் எங்களுக்கு வந்து ஈஸியா. கைவந்த கலையாக கிடைக்கும். ஓகே. இவங்களுக்கு வந்து சித்திரரத வல்லப பெருமாள் ம். ரொம்ப விசேஷமான கோயில். மதுரை பெருமாள். பெருமாள் ம். ரொம்ப விசேஷமான கோயில். இது சித்திரை நட்சத்திரத்துக்குன்னு மட்டும் கிடையாது, ம். பொதுவாக வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ம். புத்திர பயம்னுட்டு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு என்ன ஆகணும், குழந்தை பாவம் குழப்பம், இந்த மாதிரியான யாருக்கும் வரக்கூடாதுப்பா சாமி, அந்த மாதிரி ஒரு சூழலில் இருப்பவர்களுக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான. ஓகே. மனசார வேண்டிக்க நிறைய பேர் இந்த சிச்சுவேஷன்ல இருக்கணும், கோயிலுக்கு போயிட்டு வரணும்னாங்க எப்படிப்பா போயிட்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில எங்க இருந்தாலும் வேண்டிக்கங்க. அந்த விஷயம் வந்து சரியான உடனே போயிட்டு வாங்க. சரியான உடனே போயிட்டு வாங்க. இது வந்து குருவனுடைய மகன் காஷா. ஓகே. காஷா வந்து சுக்ராச்சாரியார் அந்த கூட்டத்துக்குள்ள வந்து மாட்டிக்கிறார். மாட்டின்னா அங்கேருந்து வெளியில வரணும். ஆல்ரெடி ஒரு தடவை அவரை வந்து வதம் பண்ணியாச்சு. இவர் வந்து சஞ்சீவனி கொடுத்து அவரை வந்து திரும்பி உயிர்ப்பிச்சிருக்காரு. இப்போ 2வது தடவை வந்து அந்த ஒரு சூழல்ல மாட்டின்னு இருக்காரு. அதுல இருந்து வெளியில வரணும். இங்க வந்து குரு பகவானுக்கே திக்கு திக்குன்னு இருக்கு, என்ன ஆகுமோ பையனுக்கு. அப்ப வந்து ரதத்துல வந்து பெருமாள் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நல்லா இருப்பான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. சோ அந்த ஒரு விசேஷமான இடம் மதுரையில தான் இருக்கு, போயிட்டு வாங்க. இந்த 3 க்ஷேத்திரங்களும் ரொம்ப விசேஷமான இடங்கள். போயிட்டு வந்தீங்கன்னாக்கா நல்ல ரிசல்ட் வந்து இருக்கு.